Now, welcoming all for the e-learning of Bharati Institution. Unit 2, Prose 2, The Last Stone Caliber by Sigrun Srivastu. The young man flung the hammer and the chisel to the ground and cried, I am leaving, father, I am leaving you and this work. Look what it has brought us. அந்த யங் மேன் வந்து அவரோட ஹேமரையும் செசிலையும் கிரவுண்டில் தூக்கி போட்டுட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்கிறாரு, நான் இங்கேருந்து போகிறேன், ஐ எம் லீவிங் யூ அண்ட் த ஒர்க் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த ஒர்க் நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. He spread out his arms and glanced indifferently at the small congested workroom. The whitewashed walls were stained by many monsoons. The window, bare of curtains, opened into a tiny backyard. He spread his arms to a small congested workroom. அவங்க சிற்பம் செய்யறதுக்காக யூஸ் பண்ணுற ஒரு கன்ஜஸ்டடான ஒரு சின்ன ஒர்க் ரூம், அந்த ரூமை காமிக்கிறாரு. அந்த ரூம் பின்னாடி பார்த்தா ஒரு ஜன்னல் வழியாக பார்த்தோன்னா அவங்களோட பேக்யார்டு கொல்லப்புறம் வந்து தெரியுது. After all these years of work, this is all we have. Nothing. This kind of work just doesn't pay. We worked for more years. நம்ம வந்து நிறைய வருஷம் ஒர்க் பண்ணிட்டோம், அதனால நம்மளுக்கு எந்த ஒரு யூஸுமே இல்லை, எதுவுமே நம்ம கிட்ட இப்போதைக்கு இல்லை, இது மட்டுமே பண்ணிட்டு இருந்தா நம்மளுக்கு வந்து எந்த ஒரு வருமானமும் வராது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. The old man stared at his son in surprise. Although his voice trembled, it didn't lose its usual gentleness. It is not only the money that matters, son. It is the service, our service to God. Old man, அந்த யங் மேனோட அப்பா வந்து சொல்றாரு. அவங்களோட பையன் இப்படி பேசுறத பத்தி he was in surprise mode. அவருக்கு கொஞ்சம் வியப்பா இருக்கு, ஏன் இப்படி வந்து திடீர்னு பேசுறான் அப்படின்னு. இருந்தாலும் அவருடைய அந்த ஒரு மாதிரி ரொம்ப நடுங்கின குரல்ல, ஆனா அதனுடைய ஜென்டில்னஸ் குறையாம அவர் வந்து அவங்க சன் கிட்ட சொல்றாரு, இட்ஸ் மணி ஒன்லி த மேட்டர், நோ அவர் சர்வீஸ் டு காட் இஸ் மேட்டர்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஃபாதர், த யங் மேன் grunted impatiently. Times have changed. The stone carver's work has changed too. You can't live on sculptures for temples only. You have to mass produce like all the others in Agra. Come on, father, wake up. அந்த பையன் சொல்றாரு, the time has changed. ஸோ நம்மளோட ஒர்க்கையும் நம்ம இந்த டைம் சேஞ்ச் ஆகிறதுக்கு தகுந்த மாதிரி நம்மளும் சேஞ்ச் பண்ணிக்கணும். we have to change the work according to the time அப்படின்னு அவர் சொல்றாரு. எப்போ பார்த்தாலும் இந்த டெம்பிள்கெல்லாம் மட்டும் ஸ்கல்ப்சர் செஞ்சு கொடுக்காம நம்ம பெரிய பெரிய பில்டிங்ஸ் மாதிரி, அதாவது ஆக்ரா இந்த மாதிரியான பிளேஸ் மாதிரியான இதையும் நம்ம வந்து பண்ணணும். அப்பதான் நம்மளால ஒரு ஸ்டேபிளான இதுக்கு நம்மளால ஏர்ன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. The lines around the man's mouth tightened. No, my son, this is the work I learned from my father, and he learned from his father. We have kept up this tradition for hundreds of years, and I hoped you could continue our work. After the argument of his son, அவங்க ஃபாதர் என்ன சொல்றாரு அப்படின்னா, he learned from his father learned from his grandfather. So this was a generational work. அவங்க ஸ்கல்ப்சர் பண்றாங்களே, சிலை செய்யறது வந்து அவங்களுடைய ஜென்ரேஷனல் ஒர்க். ஸோ அவரோட விஷ் என்ன அப்படின்னா, his son also want to do the same அப்படின்னு அவர் வந்து சொல்றாரு. அந்த ஒர்க்கை வந்து அவங்க சன்னும் என்ன பண்ணணும், கண்டினியூ பண்ணணும்னு நினைச்சேன் அப்படின்னு சொல்லி அவங்க ஃபாதர் அவங்க சன் கிட்ட சொல்றாரு. No, father, the young man replied with determination. I'm tired of working for a pittance for the committee of the temple in Srinagar. I'm leaving, father. But அந்த யங் மேன் வந்து அவங்க அப்பா சொல்றத கேட்கவே இல்லை. He was strong in his decision. அவர் வந்து அந்த இடத்த விட்டு அவர் போகணும். ஜஸ்ட் டெம்பிள், ஸ்ரீநகர்ல இருக்கிற கோயிலுக்கு மட்டும் சிலை செஞ்சு கொடுக்கறது வந்து ஒரு யூஸ்லெஸ்ஸான ஒரு விஷயம் அப்படின்னு அவர் பார்க்குறாரு. அண்ட் he wants to go out from that. The young man moved angrily out of the room.
leaving his old father crouching in front of a half-finished marble statue. He dropped his hands into his lap and closed his eyes. He began to pray and didn't even hear the hesitant goodbye his son called out from the door. His son moved out angrily, and the old father sat before the unfinished statue and started doing a little meditation. Even he didn't hear the last goodbye of his son. Master Ji called Salim, the servant boy, entering the workshop barefooted. He held out a glass of steaming tea in his hand. Master Ji, he asked once more, his voice filled with concern. Salim is a worker boy for both of the old man and the young man. He picked up a glass of steaming tea to his master. அண்ட் அவர் வந்து அவரோட மாஸ்டரை 2 டைம் கூப்பிட்றாரு. அவரோட வாய்ஸில் வந்து அது ஒரு ஃபுல் ஆஃப் கன்சர்ன், ஒரு அக்கறையான ஒரு குரலாக அவரோட வாய்ஸ் அங்கே இருக்கு. The old man looked up. His face was ashamed. He looked tired. He called the boy to come closer and motioned him to sit. The old man வந்து அந்த பையனை பார்த்துட்டு அவரோட அந்த ஓல்ட் மேனோட ஃபேஸ்லாம் ரொம்ப வாடி போய் இருந்துச்சு. ஹி வாஸ் ஸோ டயர்டு. அண்ட் அந்த பையனை வந்து அவருக்கு பக்கத்தில் உட்கார சொல்கிறாரு. Salim, he said gently, soon I will be the last stone carver here. All the others could have gone to Agra. There they are turning out cheap candle stands, paperweights, and ashtrays by the dozen. They are making money, but they betray our skill, our age-old tradition. Now Gopal has also gone. I will have to finish this sculpture alone, and with the help of God, I will do it, Salim. I know you will, Master Ji, the boy answered. You will make many more. The old man called the boy Salim. Soon இங்கே வந்து நிறைய ஸ்டோன் கேரவர்ஸ் இருந்திருக்காங்க. பட் இப்போ அவர் சொல்கிறது இவர் தான் வந்து லாஸ்ட் ஸ்டோன் கேரவராக இருப்பார் இங்கே. மற்றவங்க இருந்தவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்கன்னா ஆக்ரா போயிட்டாங்க. ஆக்ரா அந்த மாதிரியான பிக் சிட்டிஸ் போயிட்டாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அங்கே போய் அவங்க பண்ணுற அந்த ஒர்க்ஸ் எல்லாம் வந்து யூஸ்லெஸ்ஸான ஒரு ஒர்க்காக இவர் நினைக்கிறாரு. அதெல்லாம் வந்து இவங்களுடைய ட்ரெடிஷ்னலான ஒர்க்குக்கு அதெல்லாம் வந்து ஈடாகாத மாதிரி அவர் ஃபீல் பண்ணுறாரு. ஸோ அவருடைய லாஸ்ட்டாக அவர் முன்னாடி இருக்கிற அந்த ஸ்கல்ப்சர் தான் அவருடைய ஃபைனலாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாரு. நான் இதை கண்டிப்பாக என்னோட காடோட ஹெல்ப்போடு நான் கண்டிப்பாக முடிச்சிருவேன் அப்படின்னு சொல்கிறாரு. அண்ட் சலீம் அதுக்கு என்ன சொல்கிறாருன்னா, ஐ நோ யூ வில் மாஸ்டர் ஜி, நீங்கள் வந்து அதை பண்ணிடுவீங்க அப்படின்னு எனக்கு தெரியும், நீங்கள் இன்னும் கூட நிறைய பண்ணுவீங்க, யூ வில் மேக் மெனி மோர் அப்படின்னு சொல்லி சலீம் சொல்கிறாரு. The old man looked at the open boy who had come to work for him 5 years ago. Drenched to the skin, dressed in tatters, he had begged for shelter during monsoon storm and had stayed on to work for the old master craftsman. He had grown tall and strong. The old man knew that Salim too could leave him one day. பிஃபோர் 5 இயர்ஸ்க்கு முன்னாடி அந்த பையன் அவர்கிட்ட வந்திருக்கான். அந்த மான்சூன் ஷெல்டர், நிறையா உடன்கூடிய மழையெல்லாம் பெய்யறப்ப அவனுக்கு ஒரு ஷெல்டர் வேணுங்கிறதுக்காக இவங்க கிட்ட வந்திருக்கான். தென் அதுக்கப்புறம் இங்கே அவன் இருக்க ஆரம்பிச்சிட்டான். அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு அப்படி இருந்திருக்கான். பட் த ஓல்ட் மேன் நியூ தட் சலீம் ஆல்சோ கோ ஃபார் அப்படின்னு சொல்லிட்டு, சலீமும் இவரை விட்டு ஒரு நாள் போயிடுவான் அப்படின்னு சொல்லி அவர் வந்து நினைக்கிறாரு. He shook his head. My strength is waning. I can't work with the chisel like I used to. Carving takes too long, much too long. Then he straightened up and said with fresh determination, I will have to finish this work, and surely I will. இந்த ஓல்ட் மேன் வந்து அவரோட தலையை ஓகே அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஒரு கான்ஃபிடென்ட்டோட நான் கண்டிப்பாக வந்து இதை பண்ணி முடிப்பேன்,
நான் வந்து எப்படியாவது இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி ஒரு டிட்டர்மினேஷனோட ஒரு கான்ஃபிடென்ஸாக அவர் வந்து சொல்கிறாரு, நான் இந்த ஒர்க்கை கண்டிப்பாக முடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. Yes, you will, the boy repeated, offering his master the glass of tea. Drink, please. It will do you good. Then he added, I have to go to the market for an hour or two, but I will be back in time to prepare dinner. The old man nodded. The old man sighed and picked up the chisel and the hammer. The cool metal of the tools filled him with happiness and confidence. He loved his work and didn't want to change it for any other in the world. அவர் வந்து டிட்டர்மினேஷனோட சொன்னதுக்கப்புறம் சலீம் சொல்கிறாரு, கண்டிப்பாக நீங்கள் முடிப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கொண்டு வந்த டீ அவருக்கு கொடுக்குறான். அண்ட் இதுவும் உங்களுக்கு கொஞ்சம் ஸ்ட்ரென்த்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுனால அவன் கொடுக்குறான். அண்ட் அவன் வந்து மார்க்கெட் போகணும், மார்க்கெட் போயிட்டு ஒரு 2-3 ஹார்ஸ் ஆகும். ஸோ முடிச்சுட்டு வந்து நான் டின்னர் சமைக்கிறதுக்கு கண்டிப்பாக நான் வீட்டுக்கு வந்துடுவேன், அந்த டைமுக்குள்ளே வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போகிறான். ஓல்டு மேன் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அவங்க பையன் தூக்கி போட்டுட்டு போன அந்த ஹேமரையும் செசிலையும் எடுத்துட்டு அவரோட ஒர்க்கை ரொம்ப ஹாப்பியாக கான்ஃபிடென்ஸோட அவர் வந்து ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அண்ட் அவர் என்ன ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாருன்னா, அவருக்கு இந்த ஒர்க் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீ லவ்ட் ஹிஸ் ஒர்க் அண்ட் டிடன்ட் வாண்ட் டு சேஞ்ச் இட் ஃபார் எனி அதர் இன் த வேர்ல்ட். மற்றவங்களுக்காக அவரோட ஒர்க்கை அவர் வந்து சேஞ்ச் பண்ணிக்க கூடாது அப்படின்னு முடிவு பண்ணுறாரு.